மருமகள் டுடே எபிசோட். இந்த இடத்துல தமிழ் செல்வி ஏத்துட்டு எல்லாம் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறமா சேது இருந்துட்டு தமிழ் செல்வி நம்ம மன்னிச்சிருன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எல்லாரும் நாங்க தான் இருக்கோன்ற மாதிரி செம கியூட்டா சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் டீ காபி போட்டு எடுத்துட்டு வராங்க. எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும்போது மலர் இருந்துட்டு இல்லம்மா இந்த மாதிரி தமிழ் செல்வி வந்து எந்த தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இன்னும் ஏன் அவ வெளியவே இருக்கணும், உள்ள கூட்டிட்டு வரலாமேன்றாங்க. கரெக்டா சொன்னமா மலர். சரி தமிழ் செல்வி போயிட்டு அவளோட பொட்டி பிடிக்க கூட்டிட்டு உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஈஸ்வரி போக சொல்லுவாங்க. ஈஸ்வரி தலைவலின்னு போயிடுவாங்க. அவங்க பொண்ணுமே கூட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி நாம போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கூட்டிட்டு போயிட்டு தமிழ் செல்வியோட எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு வராங்க. அப்ப அங்கே நில்லுங்கன்ற ராஜாங்க சொல்லுவோன்னே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இல்ல நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குள்ள தமிழ் செல்வி மறுபடியும் வரா இல்லையா, அதனால அவளை ஆர்த்தி எடுத்து கூப்பிடலான்னுவாங்க. அப்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ் செல்வி பயந்துட்டியா? ஆமா அம்மா பயப்படாது சரியா, இனி நீங்க தான் இருக்க போறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே பாத்தீங்கன்னா சேதுவும் செல்லப்பாண்டியுமே ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்து சந்தோஷமா உள்ள வரவேற்கிறாங்க. உள்ள ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஆர்த்தியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நீங்க பாரு, இனி நீ எந்த காரணத்தை கொண்டு கவலையே பட வேண்டாம், இனி யார் நினைச்சாலும் நீ இன்னும் வெளியே போக முடியாதுமான்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாமா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. செல்லப்பாண்டியும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என் பொண்ணு இப்ப சந்தோஷமா இருக்கு, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்று போயிருக்காது, நான் இருக்கேன்னு நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தீங்கப்பா அப்படின்ட்டு தமிழ் செல்வி அப்பாவுக்கு நன்றி சொல்றாங்க. அப்புறம் தாமரையும் அவங்களுடைய அம்மாவை சாவித்திரியுமே வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த வீட்டுல இனியாச்சும் ஒழுங்கா இருங்க, அவங்க கோவம் போற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. சிதப்பா நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்க பாரு சாவித்திரி நீ பண்ணது என்னால ஏத்துக்க முடியல, தூரத்து சொந்தக்காரன் ஆனா வீட்டுல இருக்கும் போது அவங்களுக்கு அது எப்படி இருக்கு சொல்லு, என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது சித்தப்பா, அது வேற விஷயம் இது வேற விஷயம், சரி என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டா என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு வந்து பேராசைப்படக்கூடாது, பேராசைப்படுறது நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டுலாம் அட்வைஸ் பண்றாங்க. சரி உள்ள வாங்க இங்கதான் தங்கணும்ன்றாங்க. அம்மா இந்த வீட்டுலயுமே தங்கணும், நம்ம என்னென்னமோ கனவு கண்டோம், வேற வழியில் அடி கொஞ்சம் பொறுமையாரு, அவசரப்பட்ட ஒண்ணும் நடக்காது அப்படின்ட்டுலாம் சாவித்திரி சொல்லிட்டு தாமரையை உள்ள கூட்டிட்டு போறாங்க. என்னால தாங்கிக்க முடியலன்றாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் காலில் விழுறாங்க. சரி கல்யாணம் மன்னிச்சிருங்க, பண்ண தப்பு தான் ஃபீல் பண்றாங்க. சரி இங்கே ஒரு வேலை கொடுத்தரேன் இங்கே செய்யுன்ற மாதிரி சொல்லுவாங்க. கருப்பு என்ன மாப்பிள்ள நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, அவன் திருந்திட்டான்னு சொல்றான் இல்லையா, ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்க பாரியா பொசு பொசுன்னு கால் விழுறவங்க நம்ம கூட பார்த்துக்கலாம் அம்மான்றாங்க. அப்புறம் செல்ல பண்ணி நாங்க கிளம்புறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் எனக்கு கிளம்புறியான்றாங்க. அம்மா சம்மதி சரி போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஹோட்டல் என்னாச்சுனோடனே நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. சரி அதை நான் எப்படியாச்சும் வந்து சரி பண்ணி தரணும்னே சந்தோஷப்படுறாங்க. எல்லாம் குழந்தை வர நேரம்னோடனே ஷாக் ஆகுறாங்களா. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.